வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகுள்ளதாம். விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலி, காதலி அழுத காரணமே இதுதானா? அன்பில் மகேஷின் விளக்கம். வாங்க வீடியோவை முன்பாக்கின்றார். அதாவது தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் இலக்காக கொண்டுதான் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் தனது அரசியல் பயணத்தையும் கட்சியும் தொடங்கி தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். இதனைத் தொடர்ந்தான் மாவட்டம் வாரியாக தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு மக்களையும் சந்தித்து வருகிறார் தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள். அந்த வகையில்தான் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி சனிக்கிழமை அன்று 3வது கட்டமாக நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தில் தனது பரப்புரையை மேற்கொண்டாராம். கரூர் மாவட்டத்திற்குள் சுமார் 7 மணி அளவில் தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் வருகை தந்தார். முன்னதாகவே விஜயின் வருகைக்காகவே காலையிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் எல்லாம் கூட்டமாக பொதுமக்கள் எல்லாம் சாலையில் நின்றதாக கூறப்படுகிறதாம். குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுடன் காத்து கொண்டிருந்தனர். ஏற்கனவே குழந்தைகள் மற்றும் சிறுவர்களை பரப்புரைக்கு அழைத்து வர வேண்டாம் என தாவைக்க சார்பிலெல்லாம் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அதையும் மீறி மக்கள் எல்லாம் விஜயை கண்டிப்பாக, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் பார்க்க ஆர்வமாகவும் தங்கள் குடும்பத்தினரும் கூட்டமாக திரண்டு வந்தார்களாம். ஆனால் பரப்புரையில் விஜய் பேசிக் கொண்டிருக்கும்போது ஏற்பட்ட கூட்ட சூழலில் அடுத்தடுத்து பொதுமக்கள் எல்லாம் மயக்கம் அடைந்த நிலையில்தான் உடனடியாக அவர்கள் எல்லாருமே அனைவரும் கரூர் தனியார் மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனைகளில் அழைத்துச் செல்லப்பட்டார்களாம். அதில் சனிக்கிழமை இரவே 39 பேர் பரிதாபமாக சிகிச்சை பலனின்றி உயர்ந்ததாக இந்த சம்பவம் நாடு முழுவதுமே ஒரு பெரும் அதிர்வலைகளை எல்லாம் ஏற்படுத்தியதாம். அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதல் பிரதமர் நரேந்திர மோடி வரை, குடியரசுத் தலைவர் முர்மு வரை இரங்கலெல்லாம் எல்லோருமே தெரிவித்து வந்த நிலையில்தான் இந்த செய்தியானது தமிழகத்தையே உலுக்கி போட்ட செய்தியாக பார்க்கப்படுகிறதா. இதனை அடுத்துதான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரிக்க ஒரு நபர் ஆணையம் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்களை விசாரிக்க உத்தரவிட்டார். மேலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோரெல்லாம் விரைந்து செல்ல முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்ததாக செய்திகள் எல்லாம் வெளிவந்தது. மட்டுமின்றி அப்போதே மருத்துவமனையிலிருந்து உயிரிழந்தவர்கள் உடல்களை பார்த்து அன்பில் மகேஷ் கதறி அழுதாராம். இது சமூக வலைதளங்களில் விரைவாகி பெரும் விமர்சனங்கள் எல்லாம் ஏற்படுத்தியதாம். மேலும் கரூர் கூட்டரசு விவகாரத்தில் திமுகவின் சதி செயல் இருப்பதாக பலரும் குற்றம் சாட்டியுள்ளார்களாம். ஆனால் தொடர்ந்து அன்பில் மகேஷ் வையாமலே அழுத காட்சிகளையும் அந்த கட்சி தலைவர்களை பலரும் விமர்சனம் செய்து வருகிறார்களாம். இந்த நிலையில்தான் அன்பில் மகேஷின் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் ஒன்று அளித்துள்ளாராம். அப்போது அவர் பேசியதாவது, விஜய் பிரச்சாரத்தில் 40 பேர் ஒரே பரிதாப நிலையில் பலியாகியுள்ளார். அதில் பள்ளி குழந்தைகள் உயிரிழந்ததை கண்டு கண் கலங்கினேன். மேலும் முதலமைச்சரின் உத்தரவை தொடர்ந்துதான் உடனடியாக கரூருக்கு வந்தோம். இதில் எந்தவித சதி செயலும் இல்லை. அப்போது என் கண் முன்னே பள்ளி குழந்தைகள் மற்றும் இளைஞர் உயிரிழந்ததை பார்த்து எனக்கு மனம் பரிதறியது. பிடித்த தலைவர்களின் பின் செல்ல உரிமை உள்ளது. ஆனாலும் கூட உயிர் முக்கியம் அல்லவா? சம்பவ இடத்திலே யாராக இருந்தாலும் அந்த காட்சியை பார்த்திருந்தால் கண்கலங்கிதான் இருப்பார்கள் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விளக்கம் ஒன்றை கொடுத்துள்ளாராம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.